ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான். ஈவினிங் டைமில டீ கூட மெயின் டிஷ், அதே மாரி சாப்பாடு கூட சைட் டிஷ். என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நீட்ட மிளகா வச்சு ஒரு பஜ்ஜி தாங்க. அதாவது பஜ்ஜி தான் போட போறோம். நீட்ட கொடை மிளகா இருக்கு இல்லைங்களா? அத வச்சு போட போறேன். என்கிட்ட சக்தி பஜ்ஜி போண்டா பவுடர் இருக்கு. அதனால நான் போட்டுக்கிறேன். இல்லைங்கிறவங்க ப்ராப்ளம் இல்ல. கடலை மாவுல போட்டாலும் டேஸ்ட்டா வரும். கடலை மாவுல தேவையான அளவுக்கு போட்டு அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, மொளகாத்தூள், உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் அப்படியே நசுக்கி கையிலேயே நசுக்கி சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். நான் இந்த போண்டா பவுடர் இருக்கு. அதனால நான் அப்படியே போட்டுக்க போறேன். இது மாரி பாருங்க. இப்ப இத உடைச்சுட்டு நான் கலக்கி வச்சுக்கிட்டேன். இந்த பதத்துக்கு இருந்தா போதும். அதாவது ரொம்ப தண்ணியா இருந்தாலும் ஒட்டாதுங்க. அதே இது மாரி ரொம்ப கெட்டியமா இருந்தாலும் நல்லா இருக்காது. டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு நல்லா பெனஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க நான் ஒரு 6 நீட்ட கொடை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அதாவது முட்டை போண்டா, பிரெட்ட வச்சு பஜ்ஜி எல்லாத்துலயும் விட இந்த கொடை மாவுக்கு உண்மையாலுமே ஃபேன்ஸ் அதிக பேர் தான். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இப்ப பீச் ஸ்டைல்ல கிடைக்கக்கூடிய கொடை மிளகால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத கட் பண்ணிருவாங்க. அப்படியே போட மாட்டாங்க. அதனால இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேயருக்குள்ளேயும் பஜ்ஜி மசாலா அந்த கலக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அத சாந்து இந்த பஜ்ஜிக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணுவாங்க. அதனால இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். நான் அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணல. கரெக்ட்டா சென்டரா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்போட கட் பண்ணா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். அந்த காம்ப எடுத்துட்டா அதில என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க? அதனால தான் காம்போடயே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா சென்டரா கட் பண்ணி. பாருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம போண்டா மாவு கலக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த பஜ்ஜி மாவுல ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன் கலக்கிட்டு. இத கட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ணலான்னா, நீங்க டக்குன்னு டிப் பண்ணிட்டு உடனே நம்ம எண்ணெயில போட்டுருவோம். அதனால வானல் வச்சுட்டு அதில எண்ணெய் இந்த மாரி ஊத்திட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடாக விடுங்க. பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானுச்சு அப்படின்னா, பாருங்க சூடாயிடுச்சு எண்ணெய். யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க எண்ணெய ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவீங்களான்னு. அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு 1 டே பிஃபோர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா காரத்துக்கு ஏத்த மாரி அத யூஸ் பண்ணிப்பேன். பாருங்க இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொடை மிளகாவே அப்படியே அந்த பஜ்ஜி மாவுல நல்லா டிப் பண்ணிக்கிறேன். அந்த சாந்து நல்லா கொடை மிளகா ஃபுல்லா இறங்கணுங்க. இறங்கல அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால நல்லா அப்ளை ஆகுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே இங்க பாருங்க நல்லா டிப் ஆயிடுச்சு. சூப்பரா அப்படியே கொண்டு போய் அந்த சுட சுட எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? அதில போட்டுக்க போறோம். பாருங்க போட்டேன். நல்லா எண்ணெய் கரெக்டான சூடுல இருக்கு. கரெக்ட்டா ஒரு 3 to 4 மினிட்ஸ விடவே கம்மியா தாங்க. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நல்லா வெந்திருக்கும் நமக்கே தெரியும். அப்ப அத எடுத்துக்கணும். இந்த மாரி எல்லா பஜ்ஜியும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க. சூப்பரா பாருங்க எல்லாத்தையும் டிப் பண்ணிட்டேன். ஃபுல் கொடை மிளகாய விட இந்த மாரி ஆஃபா கட் பண்ணி போட்டு பாருங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா, அந்த ஃபுல் கொடை மிளகாயிலுமே சிலர் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்கலாம் அந்த மொத்தமா இருக்க ஏரியாவ அப்படியே வச்சுருவாங்க. ஏன்னா, உள்ள வந்து சாந்து அப்ளை ஆயிருக்காதுங்க. இந்த மாரி ஆஃபா கட் பண்ணி போட்டு, அத நல்லா சாந்து டிப் ஆன மாரி வச்சுட்டு, எண்ணெயில போட்டுடுங்க. எல்லா பக்கமுமே அந்த சாந்து வந்து அப்ளை ஆயிருக்கும். அப்போ வந்து நமக்கு ராவா எதுவுமே தெரியாது. அந்த கொடை மிளகா ராவாவே தெரியாது. இத நீட்ட கொடை மிளகால மட்டும் இல்லைங்க. இந்த மேகிக்குலாம் போடுறோம் பார்த்தீங்களா? கேப்சிகம். அந்த கேப்சிகம்லயும் நம்ம வந்து செய்யலாங்க. சூப்பரா தான் இருக்கும். பாருங்க. இப்போ ஓரளவுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். டக்குன்னு போட்ட உடனே கரண்டிய வச்சு எல்லாத்தையும் திருப்பிறாதீங்க. எல்லாம் கொல கொலன்னு ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் அத 1 மினிட் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. பாருங்க. இப்போ கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பரா வந்துருச்சு. சூப்பரா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. எண்ணெயில செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா செஞ்சு பழகுங்க. கொஞ்சம் மேல தெரிச்சதுன்னா கூட அவ்வளோதாங்க. நம்ம சோலி முடிஞ்சிரும். அதனால கரெக்ட்டா வச்சுட்டு, கரெக்ட்டா திருப்பி விட்டு எடுங்க. பாருங்க நல்லா இந்த மாரி இந்த கலர் தாங்க கரெக்ட்டான கலர். ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கலர் வந்துச்சுனாலே ஓகே தான். நீங்க எடுத்துறலாம். இப்போ இந்த பேட்ச் 4 பீஸ் அப்படியே நான் எடுத்துக்க போறேன். அடுத்தது ஏன்னா என்னோட வானல் அந்த அளவுக்கு தான் எடை இருக்கு. உங்க வானல் எந்த சைஸோ அதுக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் ரொம்பலாம் குடிக்காதுங்க.
பாருங்கள். அடுத்த பேட்ச் அதே மாதிரி 4 பீஸ் நான் போட்டுக்க போகிறேன். 4 இல்லை, பேலன்ஸ் இருக்கிறத போட்டுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்து எடுத்தாச்சு. கலரும் கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இது சுட சுட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். டீ குடிக்கும் போது கொண்டு போய் வைங்க. சட்டுன்னு திரும்பங்காட்டி எல்லாமே காலி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பீச் சைடு குடமிளகா பஜ்ஜி ரெடிங்க. இது ஒரு சாஸோட, இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.